12 ராசியில மீனம், 12வது குரு, அயன சயனத்தினுடைய இடம், மதிப்பு, மரியாதை, வணக்கம், வாழ்த்துக்கள், அன்பு, பாசம், நேசம், மிகுந்த பற்றுதல், நாட்டுப்பற்று, தாய்ப்பற்று, நாட்டுப்பற்று, நண்பன் பற்று, மனைவி பற்று, பற்றற்று வாழும் நிலை, பற்றற்று இருக்கும் நிலையும் பற்றற்று வாழும் நிலையும் மீனம்தான். எல்லா இடத்துலையும் நெருங்கி இருக்கக்கூடிய இடமும் மீனம்தான். எல்லா இடத்துலையும் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடமும் மீனம்தான். கேக்குறாங்கல்ல, என்ன ஜோசியர் செவ்வாய் தோஷம் இருந்தா இல்லையா? இல்லப்பா, உண்டுப்பா. அப்ப விளக்க சொல்லுங்க. அப்ப ஆனா இல்லப்பா, இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த கதையெல்லாம் போயிடுச்சு. இந்த கதையெல்லாம் 1900 போயிடுச்சு, 2000க்கு முன்னாடியே போயிடுச்சு. செவ்வாய் தோஷம் இருக்குதா இல்லையா அப்படி கேட்டா யாராவது உருப்படியா சொல்ல முடியுமா? அது மாதிரிதான் இப்ப மீனத்திற்கு அப்படியே பதுங்கி இருக்கணும். மீன் எப்படி பதுங்கி இருக்கு? மீன் எப்படி உணவை புழுவை தேடி போகுது, பதுங்கி பதுங்கி போகுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாதம் செப்டம்பர் மாதம் மீன ராசி. கொஞ்சம் கவனம். ஏன்னா விரயம் முடிஞ்சு ஜென்மம் நடக்குது. இந்த ஜென்மத்துல ராகு தேச சந்திர புத்தி, சந்திர தேசல கேது, சந்திர தேசல சனி, குரு திசையில புதன். அதை விட மோசம், எல்லாத்தையும் மோசம் புதன் திசையில குரு திசையில. 2 பேரும் ஒன்னே சேர விட மாட்டாங்க. 2 பேர்த்தையும் ஒன்னே சேர விடாது. அப்படிப்பட்ட தன்மையானது. இந்த மாதிரி நேரங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருந்தா அந்த தாக்கங்கள்ல தப்பிச்சுக்கலாம். அந்த தாக்கத்துல தப்பிச்சுக்கலாம். அது ரொம்ப முக்கியம். எனவே உங்க சுயசாரத்தை பாருங்க. அம்பாள் வழிபாடு, குரு வழிபாடு, ராகவேந்திர வழிபாடு, ராமானுஜர் வழிபாடு, ராகவேந்திர வழிபாடு, ராமானுஜர் வழிபாடு, எம்பெருமான் யாராரு உருவாய் அருவாய் உலகா இருந்தா இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு, என் தந்தை ரமண மகரிஷி ரமணருடைய வழிபாடு, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய எல்லாருமே குருதான். அதை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே குருதான். அப்படிப்பட்ட குரு வழிபாடு எல்லாத்தையும் செய்துவிட்டால் வெற்றி உங்களை தேடி வரும். விதியையும் வெல்லலாம். எது இருந்தால் விதி இருந்தால். அப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல கடுமையா ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்குமாறு கேட்டுக்கொண்டு 12 ராசிக்காரங்களும் இந்த மாசத்துல நிச்சயமாக கவனமாக இருக்க ஒரு முதல் ராசி மீனம், அடுத்தது சிம்மம், அடுத்தது விருச்சகம், அடுத்தது கும்பம். கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு. மீதி எல்லாம் கொஞ்சம் செலவு, கொஞ்சம் பலத்தோட, கொஞ்சம் காசு பணத்தோட, கொஞ்சம் செழிப்பா எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். ஆக மொத்தம் எல்லா நேயர்களுக்கும் 12 ராசி நேயர்களுக்கும் எல்லா நலனும் கிடைப்பதற்கும் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளபதியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ண எல்லாம் தரும் என் நேயர் பெருமக்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.